வேண்டும் என்கின்ற யோசனையிலே தன்னுடைய யானை தலையை ஆட்டி 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 இதோ நம் பக்கமாக யானை தலையை ஆட்டி 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 முருகப்பெருமானையா என்னை வென்றுவிடப் போகின்றான் என்ற ஏளனச் சிரிப்போடு முருகனை முன்னும் பின்னுமாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் முருகன் அதே மந்தகாச புன்னகையோடு தன்னுடைய ஞான வேலை வாளை கையில் ஏந்தி, ஞானம் என்பது அமைதியின் வெளிப்பாடு, நீ ஆர்ப்பாட்டத்தின் வெளிப்பாடு, நான் அமைதியின் வெளிப்பாடு, எவ்வளவு ஆர்ப்பரித்தாலும் அமைதிதான் ஒரு நாள் வெல்லும், ஆர்ப்பாட்டம் அழிந்து போகும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அமைதியின் வடிவமாக முருகப்பெருமான் இங்கே நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவது முறை சுற்றி வந்த தாரகன் இதோ மீண்டும் முருகப்பெருமானை எதிர்கொள்கின்றான். தான் வந்த வழியே மறுபடியும் திரும்புகின்றான். யானை தலை உடையவன் நேருக்கு நேராக முருகப்பெருமானை சந்திக்க தயாராகிவிட்டான். வந்தவன் தான் ஆடுகிறான். ஆனால் கந்த கடவுள் நின்ற வண்ணமே காட்சி தருகிறார். நீ முன்னே போனாலும் சரி, பின்னே போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய அழிவு நிச்சயம் என்பதை முருகனுடைய அமைதியே இங்கு வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானோடு சேர்ந்து நாம் எல்லோரும் இன்றைய தினம் இங்கே நின்று இந்த காட்சியை அவனை கண்டு களிப்பதற்கு எத்தனை கோடி ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்தோமோ என்று எண்ணுகிற அளவுக்கு இங்கே இந்த அருமையான காட்சி. கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரைக்கும் கடல் அலை, மக்கள் அலை, எது அதிகம், மக்கள் தலையே அதிகம் என்று எண்ணுகிற அளவுக்கு அழகாக அற்புதமாக இங்கே முருகப்பெருமான் நமக்கு காட்சி தருகிறார். இந்த தாரகனை வதைத்த பிறகு அடுத்த சிங்கமுகனை எதிர்கொள்ளப் போகிற முருகனுக்கு நம்முடைய வாழ்த்தை நாம் தெரிவிப்போம். முருகப்பெருமானை நாம் எப்படி 6 முகம் கொண்ட கந்த கடவுள், 7 முகம் 6 முகமாக நமக்கு அருள் புரியக்கூடிய அற்புதமான அந்த கந்த கடவுள் மயில் மீது ஏறி வந்த அருள் புரியக்கூடிய தெய்வம். ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்ற அந்த பெருமானை நாம் எல்லாம் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து மகிழ்வோம்.